ஹாய். உளுந்தம்பருப்பு சட்னி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து, தோல் உளுந்தும் எடுத்துக்கலாம். இது 10 இட்லிக்கான அளவு. வரமிளகாய் ஒரு 5 மிளகாய் அப்படி கட் பண்ணி போடும்போது எண்ணெய் நல்லா உள்ளே போய் ஃப்ரை ஆகும்போது அது ஒரு ருசி கூடுதலாக கொடுக்கும். 5 மிளகாய், இது வெடிச்சும் வராது எண்ணெயில் போடும்போது. மல்லி இந்த அளவு, ரொம்ப கம்மியாக. ஜீரகம் பாருங்கள், நெட்டு நெட்டாக இருக்கிற ஜீரகம் தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி, குண்டு குண்டாக இருக்கிறது செகண்ட் குவாலிட்டி. இது உங்களுக்கு இதில் ஒரு டிப்ஸாக நான் தர்றேன். ஜீரகத்துக்கு மல்லியை விட கம்மியாக ஜீரகம். தக்காளி பழம் 2, இதுக்கு வெங்காயம் கிடையாது. தக்காளி அரியறதுக்கு இது போல் கத்தி இருந்ததுன்னா, அதாவது முள்ளாக இது போல் சாதாரண கத்தி எல்லா காய்களும் அறிய, முள்ளாக இருக்கிற கத்தி தக்காளியை நல்லா எவ்வளோ தக்காளினாலும் ஈஸியாக கட் பண்ணலாம். இதுவுமே பிகினர்ஸ்க்கான ஒரு டிப்ஸு. ஒரு 1.5 தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, ஒரு சின்ன தக்காளி. 10 இட்லிக்கான அளவுகள் இது. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அந்த 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா 40% வறுபட்டோன்னே மிளகாய், மல்லி, ஜீரகத்தை போட்டுக்கிறோம். நல்லா செவந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதே எண்ணெயில் தக்காளியை போட்டுடுறோம். அதை கொஞ்சம் கரைஞ்சி கொடுக்க உப்பை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் பிரட்டி கொடுத்தா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை முதல்ல பருப்பு அரைச்சிட்டோம். ஆற வச்சு தக்காளி விழுத போட்டுக்கிறோம். கருவேப்பிலையோ மல்லி இலையோ ஏதாவது ஒரு சாய்ஸ் நீங்கள் போட்டு அதை அரைச்சி தாளிதம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெருன்னு அரைச்சிக்கலாம். இந்த உளுத்தம் பருப்பு எலும்புக்கு வலு, அதனால் அடிக்கடி நீங்கள் இதை ஏதாவது ஒரு வகையில் பொடியாவோ இது போல் சட்னியாவோ நீங்கள் சாப்பிட்டு வரலாம். அதோடு கூட ஒரு அஸ்ட்ராலஜி குறிப்பு உங்களுக்கு சொல்லணுன்னா, நீங்கள் எந்த விஷயத்துலையும் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க, இதில் சீட்டு போடுங்கங்கிறாங்க, போடுறீங்க, அதை அவன் எடுத்துகிட்டு ஓடிடுறான். அதே போல் பிரம்மாண்டம்னு சொல்லக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட்டு, இது போல் லாட்ரி சீட்டு, இது போல் இதிலெல்லாம் நீங்கள் அதை போட்டு பைசா வராமல் இருக்கிற நீங்கள் அதுக்குள்ளேருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா அப்போ ராகுவே தன்னையை சுருக்கிக்கும், ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ முள்ளால் எடுக்கணுங்கிறது போல் ராகு கிரகத்துக்கான தானியம் உளுந்து, இதை நீங்களும் சாப்பிட்லாம். அதே போல் மற்றவங்களுக்கும் இந்த உளுந்தை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு இதில் நல்ல ஒரு பெனிஃபிட் வர்றதை உங்களால் உணர முடியும். இந்த தானம் பண்ணுறதுல இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு சொல்லணுன்னா, ஒரு டீ கடையில் நீங்கள் அந்த ஒரு உளுந்த வடை வாங்கி அந்த இல்லாதப்பட்டவங்களுக்கு தந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஏமாற்றம் வாழ்க்கையில் வராது. அது ஒரு ஈஸி மெத்தடாக சொல்கிறேன். நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்.